புனித லூர்து அன்னை ஆலயத்தின் முதல் நாள் திருவிழா திருப்பலியானது திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தியிருக்கும் நமது அன்பிற்கும் பாசத்திற்குரிய பங்கு தந்தைவர்களையும் இந்த திருக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து மண்ணின் மைந்தர் நமது அன்புக்குரிய தந்தை சிறில் அவர்கள் இங்கு வந்து கலந்துள்ளார்கள். அவர்களையும் வந்துள்ள அருள் சகோதரிகளையும் பங்கு மக்களையும் விருந்தினர்களையும் வந்துள்ள அதிகாரிகளையும் உங்கள் அனைவரையும் அன்போடு பங்கு நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த புனித லூர்து அன்னை ஆலயத்தின் முதல் நாள் திருவிழா திருப்பலியானது திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது. இத்திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றும் நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஆரோக்கிய சிறில் அவர்களையும் நமது பாசமிகு பங்கு தந்தை பேரருட்தந்தை சாலமன் அவர்களையும் இறையாசிர் பெற ஆலயத்திலும் ஆன்லைன் டிவி மூலமாக திருப்பலியில் பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரையும் பங்கின் அனைத்து அன்பியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய திருவிழா மைய சிந்தனை தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்பதாகும். கடவுள் காட்டும் இரக்கத்தின் மேன்மையை, தாழ்ச்சியின் உன்னதத்தை உள்ளத்தில் நிலை நிறுத்துவதே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமை. அன்பு, பொறுமை, கருணை, அரவணைப்பு, பாதுகாப்பு, ஏற்பு, மன்னிப்பு, சகிப்பு இவைகள் தூய்மையான உள்ளங்களின் பிரதிபலிப்புகள். இயேசுவின் ஜெபமும் பணிகளும் அவருக்காக அல்ல, மாறாக அவரது வார்த்தைகளுக்கேற்ப வாழ்ந்த சீடர்களுக்காகவே அமைந்தது. அனைத்துமே புனிதத்தன்மை மிக்கது என வாழ்ந்து காட்டினர். சமூகத்தில் அன்பை அறுவடை செய்யாத எந்த ஒரு மனிதனும் பெயர் பெற்றவராகவோ இறைவனுக்கு ஏற்புடையவராகவோ ஆக முடியாது. தன் செயல்பாட்டினால் இன்னொரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர், தன் செயல்பாட்டினால் தியாக மனநிலையில் நிலைநிறுத்துபவர் கடவுளது பார்வையில் விலையேற பெற்றவர். பசிபோக்கும் செயல், சமூக நலன் காக்கும் தொண்டு ஆகியவை தவத்திலும் உயர்ந்தவை, நிறைவாழ்வு தருபவை. அவ்வரிசையில் புனிதர்களாக வாழ்ந்து புனிதர்களாக உயர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேரை திருவிவிலியத்தில் காண்கின்றோம். இதோ உமது அடிமை என்ற அன்னை மரியாளின் தாழ்ச்சி அவர் பெயர் பெற்றவர் என்ற நிலைக்கு உயர்த்தியது. நாமும் நம் மனநிலைகளையும் செயல்பாட்டையும் இறைவனிடம் ஒப்படைப்போம். அதற்கான தூய்மையான உள்ளத்தை தர இப்பலியில் இணைந்து ஜபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள் அத்தனை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் நல்ல இறைவன் நம்மில் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
உம்மடியார்கள் ஆகிய நாங்கள் ஏற்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தவர்களும் ஏற்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித நூல்களின் பரிந்துரை இன்றைய துயரங்களில் என்று விடுதலை வரவும் நிலையான பேரின்பத்தை போற்றி வரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் இறைவனாய் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை சொற்றொடர்கள் 6 முதல் 17 வரை. என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாயினாலும்
திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 7 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடம் இருந்து ஓடி போகும். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள், இருமனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள். உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆழ்துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாத ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பாதுகாவலியாகிய புனித லூர்து அன்னையினுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்ன என்றால், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். தூய்மையான உள்ளத்தோடு, அதே போல நேர்மையான உள்ளத்தோடு, உண்மையான உள்ளத்தோடு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருமே
பேறு பெற்றவர்கள் என்ற ஒரு மேலான கருத்தினை இந்த ஒரு சிறிய தலைப்பானது நமக்கு எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கின்றது. புனித டொமினிக்கனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வானது தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து அன்னை மரியாள் மீது முழுமையான பக்தி கொண்டு வாழ்கின்ற பொழுது கட்டாயமாக நாம் ஒவ்வொருவரும் கூட பேறு பெற்றவர்களாக நிலையான பேறு பெற்றவர்களாக இருப்போம் என்பதை அந்த ஒரு நிகழ்வானது விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரகோனா என்ற அந்த இடத்திற்கு புனித டொமினிக் வரக்கூடியவராக இருக்கின்றார். அந்த இடத்திலே அலெசாந்திரா என்ற ஒரு பெண்மணியானவள் இருக்கின்றார். அந்த பெண்மணியானவள் மிகவும் அழகு பொருந்தியவராக இருக்கின்றார். இவரை பார்த்து 2 இளைஞர்கள் காதலிக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர் முழுவதுமாக அன்னை மரியாள் மீது பக்தி கொண்ட ஒரு பெண்ணாக இருந்ததன் காரணமாக நான் இதை விரும்பவில்லை என்று கூறிவிட்டு இறைவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த அலெசாந்திரா என்ற அந்த பெண்மணியானவள் இருக்கின்றார். இந்த தருணத்திலே இந்த 2 இளைஞர்களுக்கு இடையே அவள் எனக்கா உனக்கா என்ற போட்டியிலே இருவருமே அறிவாளால் வெட்டி கொண்டு 2 பேருமே இறந்து விடுகின்றார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் இணைந்து இந்த அலெசாந்திரா என்ற இந்த பெண்மணியை கழுத்தை வெட்டி அவருடைய தலையை ஒரு கிணற்றிலே போட்டுவிட்டு சென்று விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தருணத்திலே புனித டொமினிக் அந்த கிணற்றின் அருகிலே வருகின்ற பொழுது அந்த அலெசாந்திராவினுடைய தலையானது கிணற்றினுடைய மேல் பகுதியிலே வந்து அந்த கிணற்றின் மேல் பகுதியிலே அமர்ந்து இவரிடம் பேச தொடங்கக்கூடியதாக இருக்கின்றது. அரகோனா பகுதியில் இருந்த அத்தனை மக்களும் அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார்கள். அந்த தருணத்திலே இந்த அலெசாந்திரானவள் இந்த புனித டொமினிக்கிடம் கேட்கின்றார், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், அதே போல நற்கருணையையும் நான் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். புனித டொமினிக்கும் கூட அந்த வெட்டப்பட்ட தலையில் இருந்த அலெசாந்திராவிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கின்றார். ஏன் நற்கருணையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த ஒரு பேரானது இந்த அலெசாந்திரா என்ற பெண்மணிக்கு எப்படி கிடைத்தது என்று புனித டொமினிக் அவரிடம் கேட்ட பொழுது அவர் கூறினாராம், நான் அன்னை மரியாள் மீது முழுமையான பக்தி கொண்டவளாக இருந்தேன், அந்த அன்னையை முழுவதுமாக பற்றி பிடித்தவளாக இருந்தேன். ஆகவே இறைவனும் அன்னை மரியாளும் இணைந்து எனக்கு இந்த மேலான ஒரு பேரை, பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு பேரை எனக்கு பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட தூய உள்ளத்தோடு வாழ்வதோடு மட்டுமல்லாமல் அன்னை மரியாளையும் இறைவனையும் முழுவதுமாக பற்றி வாழுகின்ற பொழுது, அவரை சிக்கன பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்ற பொழுது கட்டாயமாக நம்முடைய வாழ்வும் ஒரு பேர் பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பேர் பெற்ற என்ற அந்த வார்த்தைக்கு மக்காயோஸ் என்ற கிரேக்க வார்த்தையானது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிரேக்க வார்த்தைக்கு ஆசி அல்லது கடவுளின் மகிழ்ச்சியை பெற்றவர் என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரை, இறைவன் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை யாரெல்லாம் பெறுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு நாம் செய்ய வேண்டியது தூய உள்ளத்தோடு, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு, புனிதம் நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய உள்ளங்களை நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தையும் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் கூட பேறு பெற்றவர்களாக இருப்போம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே வேறு எந்த ஒரு மனிதருக்கும் பேறு பெற்றவர் அல்லது ஆசி பெற்றவர் என்ற வார்த்தையானது பயன்படுத்தவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு 3 இடங்களிலே ஆசி பெற்றவர் அல்லது பேறு பெற்றவர் என்ற அந்த மேற்கோளானது கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. முதலிலே பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது எலிசபெத் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு தெளிவாக கூறுகின்றார், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று சொல்லுகின்றார். அவர் ஏதோ
தானே வந்து தன்னுடைய வாய் வார்த்தைகளை உதிக்கவில்லை, மாறாக தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு பெண்களுள் ஆசி பெற்றவர், பெண்களுள் பேர் பெற்றவர் நீரே என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளினுடைய அந்த விடுதலை பாடலிலே பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் அழகாக சொல்லுகின்றார், இன்று முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேர் பெற்றவள் என்று கூறுவர் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் கூட, இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கூட அன்னை மரியாள் பேர் பெற்றவளாக, ஆசி பெற்றவராக, அருள்மிக பெற்றவராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தாயாக அவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு போதனை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணியானவள் அதன் அடிப்படையிலே தன்னுடைய வார்த்தையை கூறுகின்றார், உம்மை பாலூட்டி சீராட்டி வளர்த்த உம்முடைய தாய் பேர் பெற்றவர் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். இந்த 3 இடங்களிலுமே அன்னை மரியாள் பேர் பெற்றவராக சுட்டிக்காட்டப்படுகின்றார். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், அன்னை மரியாள் தூய உள்ளத்தோடு இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக முதலில் இருந்தார். ஆகவே தான் பல புனிதர்களினுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் அன்னை மரியாள் தூய உள்ளத்தோடு மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே தந்தையின் திருவுள்ளத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே ஒரு சில புனிதர்களினுடைய வார்த்தையானது அமைந்திருக்கின்றது. புனித அகுஸ்தீனார் அழகாக சொல்லுவார், அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதிரத்திலே தாங்குவதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்திலே தாங்கக்கூடியவராக இருந்தார் என்று. ஆக மொத்தத்திலே இயேசுவை முதலிலே அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். உள்ளத்திலே இயேசுவை ஏற்றதன் காரணமாக கட்டாயமாக அந்த உள்ளமானது தூய்மை நிறைந்த உள்ளமாகத்தான் இருக்க முடியும். இந்த உள்ளகத்தை படைத்த இறைவனை தாங்கக்கூடிய உள்ளம் ஏதோ தூய்மையற்ற அல்லது அசுத்த ஒரு உள்ளமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அன்னை மரியாளினுடைய உள்ளம் தூய்மை நிறைந்த ஒரு உள்ளமாக இருந்தது என்பதை இந்த புனித அகுஸ்தீனாரினுடைய வார்த்தையானது எடுத்து எம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல புனித ஆண்ட்ரூ சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார், அன்னை மரியாள் இயேசுவை தாங்குவதற்காக முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் என்று சொல்லுவார். ஆலயம் என்றால் கட்டாயமாக தூய்மையாக இருக்கும், புனிதமாக இருக்கும். அந்த இடத்திலே தான் இயேசு வாசம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். அன்னை மரியாளும் கூட தூய்மை நிறைந்தவராக, புனிதம் நிறைந்தவராக இருக்கின்றார். காரணம், அவர் இறைவனை தாங்கிய முதல் ஆலயமாக இருக்கின்றார் என்று புனித ஆண்ட்ரூவினுடைய அந்த வரிகளானது, வார்த்தைகளானது நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பார்க்கின்ற பொழுது புனித பெர்னார்டு அழகாக சொல்லுவார், அன்னை மரியாள் தூய உள்ளத்தோடு வாழ்வதோடு மட்டுமல்லாமல் பேர் பெற்ற தாயாகவும் இருக்கின்றார். அந்த தாயானவர் சமவெளியிலே நடப்பட்ட ஒரு ஒலிவ மரம் போல என்று சொல்லுகின்றார். ஒலிவ மரம் என்று பார்த்தோம் என்றால் இந்த ஒலிவ மரத்திலே அத்தனை பகுதிகளும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேரிலிருந்து எண்ணெயை எடுக்கலாம், அதே போல இலையிலிருந்து எண்ணெயை எடுக்கலாம், அதனுடைய விதையிலிருந்து பழத்திலிருந்து என்று அதனுடைய பயன்பாடுகள் அத்தனை பகுதிகளுமே பயன்பாடோடு கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போலத்தான் அன்னை மரியாளினுடைய உடல் மட்டுமல்ல, உள்ளமும் கூட இறைவனுக்காக பயன்படக்கூடிய ஒரு தூய்மை நிறைந்த ஒரு உள்ளமாக, தூய்மை நிறைந்த ஒரு உடலாக இருந்தது என்பதை புனித பெர்னார்டினுடைய வார்த்தையானது நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு வாழ்ந்த அன்னை மரியாள் கொண்டிருந்த பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் கொண்டிருந்த அந்த பண்புகளின் அடிப்படையில் தான் அவர் தூய உள்ளம் பெற்றவராக இருக்கின்றார். முதலிலே பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய திருவுள்ளத்தை ஏற்கக்கூடியவராக இருந்தார். இறைவனுடைய திருவுள்ளத்தை முழுவதுமாக ஏற்று அவருடைய திருவுள்ளப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது
ஒரு தியாகத்தின் தாயாக இருக்கின்றார். முழுவதுமாக இந்த சமூகம் என்னை பழித்துரைக்குமே, இந்த சமூகமானது கன்னியானவள் கருவுற்றிருந்தால் கல்லால் எரிந்து கொள்ளுமே என்று தன்னுடைய எண்ணத்தை அவர் தன்னுடைய உள்ளத்திலே போட்டு விடாமல் இந்த உலகம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையை கொடுப்பதற்கு, தியாக பலியாக கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருந்து ஒரு தாயாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய ஒரே மகனையும் கூட இந்த தியாக பலியாக சிலுவையிலே கொடுப்பதன் வழியாக நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும், அதன் வழியாக என்பதை உணர்ந்த அவர் தன்னுடைய ஒரே மகனையும் கூட தியாகமாக கொடுப்பதற்கு முன்வரக்கூடியவராக இருந்தார். முன்னுரையிலே வாசித்தது போல இந்த அன்னை மரியாள் கொண்டிருந்த மேலான ஒரு பண்பு என்ன என்றால் தாழ்ச்சி என்ற ஒரு பண்பு. பல தருணங்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த தாழ்ச்சியானது நம்முடைய குடும்பங்களிலே குறைவுபடக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, தாழ்ச்சியற்ற மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்ந்ததாக சரித்திரத்திலே இல்லை என்று சொல்வார்கள். எந்த ஒரு மனிதன் தாழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ அவனுடைய வாழ்வானது கட்டாயமாக உயர்ந்த ஒரு வாழ்வாக, மேன்மை பிறந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்பதற்கு இன்றைய வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு தான் பாருங்கள், ஒரு முறை ஒரு மனிதரானவர் இந்த உலகத்திலே உயர்ந்த தலை எது என்று ஒரு அரசர் கூறினாராம். இந்த உலகத்திலே உயர்ந்த தலை ஒன்றை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறியவுடனே முதலிலே ஒரு மனிதர் ஒரு மாட்டு தலையை கொண்டு வந்தாராம். இரண்டாவதாக ஒரு மனிதர் ஒரு ஆட்டு தலையை கொண்டு வந்தாராம். மூன்றாவதாக ஒரு மனிதருக்கு 5 லட்சங்களை கொடுத்து அவருடைய தலையையும் வெட்டி கொண்டு வந்தாராம். முதலிலே வைத்துவிட்டு இந்த மனிதனுடைய தலைதான் விலை உயர்ந்தது, மிக பெரியதுமாக இருக்கின்றது என்று அந்த மனிதர்கள் வாதிடக்கூடியவர்களாக இருந்தார்களாம். உடனே இந்த அரசு, இப்பொழுது நீங்கள் இந்த தலைகளை எல்லாம் எடுத்து விற்க செல்லுங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார். அவர் அனுப்பிவிட்ட பொழுது முதலிலே ஆட்டு தலை சூப்பு போடுறதுக்கு நல்லா இருக்கும், அதனால வாங்கிக்கிட்டாங்க. இரண்டாவதாக மாட்டுத்தலை அட்லீஸ்ட் மூளையாவது பயன்படுத்தலாம் என்று மூளை வறுவலுக்காக வாங்கிவிட்டார்கள். மூன்றாவதாக மனித தலையை கொண்டு ஊராக நடக்கின்றார்கள். நம்ம ஊருக்கு கொண்டு வந்தா வாங்குவீங்களா? மனித தலையை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வேணுமான்னு கேட்டா வாங்குவீங்களா? யாரும் வாங்க மாட்டோம். அங்கும் யாரும் வாங்கவில்லை. இதை சுட்டிக்காட்டி அந்த அரசர் அழகாக சொன்னாராம், உண்மையிலேயே இந்த மனித தலையானது உயர்ந்துவது அல்ல, எதை தாழ்வாக நாம் கருதி இருந்தோமோ அதுதான் உண்மையிலே உயர்ந்தது என்று சொன்னாராம். இந்த விலங்குகளை எல்லாம் தங்களுடைய பார்வையை, தங்களுடைய தலையை கீழே தொங்க போட்டு செல்லுகின்றன. ஆகவே அவை உயர்ந்தவையாக இருக்கின்றன. அவர்களுடைய தலையானது இறந்த பிறகு உயர்ந்ததாக இருக்கின்றது. மனிதன் தலையை எப்பொழுதும் மேலே தூக்கி கொண்டு நடக்கின்றான். ஆகவே இறந்த பின்பு அவனுடைய தலைக்கு மதிப்பே இல்லாமல் சென்று விடுகின்றது என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இது தாழ்ச்சி கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்களாக இருப்போம் என்பதை நமக்கு புலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு தான் பாருங்கள், ஒரு முறை இந்த அமெரிக்காவிலே ஒரு சீரியல் கில்லர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேரானது டெட் பண்டி என்று அழைக்கப்படக்கூடியவராக இருந்தார். 1980 அவருக்கு 36 கொலைகளை செய்ததற்காக அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தருணத்திலே அவரிடம் ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டது. இவ்வளவு கொலை செய்திருக்கின்றீரே, உண்மையிலே நீர் செய்த கொலைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று அந்த சீரியல் கில்லரிடம் கேட்ட பொழுது அவர் கூறினாராம், இந்த 36க்கு முன்பாக ஒரு டிஜிட்டை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அப்படின்னா 136ஆக இருக்கலாம், 236ஆக இருக்கலாம், 336ஆக இருக்கலாம், 936ஆக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரானவர் 1978 புளோரிடா மாகாணத்தில் உள்ள
ஒரு ஹாஸ்டலிலே பெண்கள் தங்கியிருந்த அந்த ஹாஸ்டலினுள்ளே புகுந்து பெண்கள் 4 பேர் அல்லது 5 பேரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே முதலிலே ஒரு பெண்ணை வெளியே தூக்கி வந்து அவரை கொன்று விடுகின்றார். 2வது ஒரு பெண்ணை தூக்கி வந்து கொன்று விடுகின்றார். 3வது 4வது என்று பெண்களை தூக்கி வந்து அவர்களை கொன்று விடுகின்றார். 5வதாக ஒரு அறைக்கு செல்லுகின்றார். அங்கே ஒரு பெண்மணியானவள் லூர்து அன்னையினுடைய படத்தை வைத்து அதில் முன்ன அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதனை பார்க்கின்றார். இருந்தாலும் இவளையும் கட்டாயமாக கொல்ல வேண்டும் என்று அங்கே செல்லுகின்ற பொழுது ஏதோ ஒரு சுவர் இவர் முன்னே வந்து இவரை உள்ளே நுழையாமல் தடுக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அதையும் தாண்டி தள்ளி கொண்டு செல்வதற்கு வருகின்ற பொழுது அந்த சுவரானது இவரை கீழே தள்ளிவிடுகின்றது. இதனை கண்டு அச்சமடைந்த அவர் ஓடிவிடக்கூடியவராக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் விட்டு வைத்த ஒரே ஒரு பெண்மணி அவளாகத்தான் இருக்கின்றது என்று கூறினாராம். அன்பிற்குரியவர்களே, ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது லூர்து அன்னையிடம் நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் ஒப்புக் கொடுத்து அவரிடம் மன்றாடுகின்ற பொழுது நிறைவாக லூர்து அன்னை நம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார், நம்முடைய குடும்பங்களை கட்டாயமாக பாதுகாப்பார் என்ற அந்த மனநிலையை வளர்த்து கொண்டு தூய உள்ளத்தோடு பேர் பெற்றவர்களாக வாழக்கூடிய அருளை இந்த லூர்து அன்னை வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று சிறப்பாக இந்த வழியிலே மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைவன் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நம்முடைய வேண்டல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கின்ற பொழுது அதை நிறைவாக நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் வாழ் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுப்போம். காரியுள் நீக்கும் பேரொளியே எம் இறைவா, எம் திருச்சபை பணியாளர்களை நிறைவாய் ஆசீர்வதியும்.
அவர்கள் அனைவரும் உமது திருவுள்ளத்திற்கு முழுவதும் தம்மை அர்ப்பணித்து உமது அரசு இம்மண்ணில் வளர தளராது உழைக்க அவர்களுக்கு தேவையான உடல் நலத்தையும் தூய்மையான உள்ளத்தையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபடுவோர் அனைவரும் தம் பொது வாழ்வின் மேன்மையை உணர்ந்து நாட்டு மக்களின் நல்வாழ்விற்காக உழைக்கவும் உம் மகன் இயேசுவை போன்று ஒடுக்கப்பட்ட ஆதரவற்ற ஏழை எளிய மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டி தூய்மையான உள்ளத்தோடு வாழ வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் எம் இறைவா, எம் பங்கை மிக சிறப்பாக ஜெபத்தாலும் சீரிய நல் சிந்தனைகளாலும் பக்தி ஆன்மீக வளர்ச்சிகளை மேற்கொண்டு வரும் எம் பங்கு தந்தையை நிறைவாய் ஆசீர்வதியும். பங்கின் வளர்ச்சிக்காக அவர்கள் மேற்கொள்ளும் திட்டங்களிலும் உடனிருந்து உதவி புரியும். தூய்மையான உள்ளத்தோடும் உடலுள்ள நலத்தோடும் பணி செய்ய தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொண்டு ஏற்பதற்கன்று தொண்டு புரியவே வந்தேன் என்று மொழிந்த எம் இறைவா, இன்று திருவிழாவை சிறப்பிக்கும் அனைத்து அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இறை இயேசுவில் விளங்கிய தாழ்ச்சியும் அன்பும் பரிவும் மன்னிப்பும் வழங்கவும், தன்னலமற்ற சமூக பணிகள் நிறைவேற்றவும், தேவையில் இருப்போருக்கு உதவிக்கரம் கொடுக்கவும் உமது ஆற்றலை பொழிந்து தூய்மையான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் அருமருந்தே எம் இறைவா, நாடெங்கும் பரவி கிடக்கும் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நிறைவாய் உம் அருளாசிரால் நிரப்பும். மேலும் தொற்று நோய் பரவாமல் மக்களை பாதுகாத்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக வாழ்வை வழங்கும் எம் இறைவா, எம் பங்கிலிருந்து இறந்து போன குருக்கள், கன்னியர், பொதுமக்கள் ஆகியோரின் ஆன்மாக்கள், உத்திரிக்க ஆன்மாக்கள், யாரும் நினைவுகூராத ஆன்மாக்கள், கொரோனா நோயினால் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் அனைத்தும் தூய்மை பெற்று உம் நிலைவாழ்வை நிறைவாய் பெற வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களினுடைய நலனுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகழிடமும் வளமுமாகிய இறைவா, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு எங்களுடைய தேவைகளில் ஒரு சிலவற்றை உம்மை நோக்கி ஏறெடுத்திருக்கின்றோம். இவற்றில் எது எங்களுக்கு தேவை உகந்தது என்பதை நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். அதை எங்களுக்கு கொடுத்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காணிக்கை பவனியிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நெருக்கம் இல்லாமல் இடைவெளி விட்டு கொண்டு வர வேண்டும். தலையிலே குருவானவர் ஆசி வழங்குவதில்லை. எனவே தந்தையும் நம்முடைய துணைத் தலைவரும் 2 பேரும் இருப்பார்கள். நீங்கள் வரிசையாக கொண்டு வந்து அந்த காணிக்கைகளை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலையில் வைத்து குருவானவர் மந்திரிப்பதில்லை.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமாகிய இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இப்பரிமளங்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நம்முடைய திருமகளின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்தவரே மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமல் எந்தவொரு வேந்தம் வீணாதவனும் இருப்பதுவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதி எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரையும் நீர் அருந்தரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் ஓர் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தீர். அதன் வழியாக உமது இரக்கப்பெருக்கை எல்லா காலங்களிலும் எடுக்க செய்து வருகின்றீர். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோம் ஆட்சி புரிவர் மற்றும் வானக சேனை நதிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது.
மீட்புக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவி பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, அருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புப்படுகின்றோம். உன் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரீன் சூசை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தரும் எதிர்நோக்குடன் துயர்படும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குருக்கள், கன்னியர், துறவியரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், எங்களுடைய ஊரிலே மறித்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து நமது திருமுக ஒளிக்குள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று விழா கொண்டாடிய புனித ஜான் லியோனார்தியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம்
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர்தனை இந்த அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அரேஞ்ச் செய்து எல்லாம் செய்திருக்கின்றார்கள். இந்த ஆலய திருவிழா சிறப்பாக நடைபெறுவது என்றால் அடிப்படை காரணமே நம்முடைய பங்குள்ள நிர்வாகிகள். அனைத்து பங்கு பேரவை நிர்வாகிகளுக்கும் துணைத் தலைவர் அவரோடு இணைந்து செயலாற்றுகின்ற அனைத்து பங்கு பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அருமையாக முதல் நாள் நிகழ்வை நடத்தியவர் நம்முடைய மண்ணின் மைந்த அவர்கள் தந்தை ஆரோக்கிய செல்வன் அவர்கள். தந்தை அவர்கள் ஒரு துறவர சபையை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் இளம் குருவாக இருந்தாலும் கூட நிறைய பொறுப்புகளிலே அவர் பணியாற்றியவர். துறவர சபைகளில் நிறைய பொறுப்புகள் பணியாற்றி இப்போது அண்மையிலே மிகப்பெரிய ஒரு பங்கு தந்தையாக அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் வேறு எங்கும் அல்ல, நம்முடைய புளித்துறை மறை மாவட்டம் திங்கள் சந்தை பக்கத்தில் இருக்கின்ற பட்டரி விளை என்ற ஒரு பங்கு, புனித தஸ்னேவிஸ் மாதாவுடைய பாதுகாவலில் இருக்கின்ற ஒரு பங்கு. அந்த பங்கிலே அவர்கள் கழிந்த சனிக்கிழமைதான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார்கள். எனவே முதல் பங்கு தந்தையாக அந்த பங்குக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையாக நமது நாளிலே நிகழ்வுகளை அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றி நமக்கு திருப்படி ஏற்றி திருப்பதி நிறைவேற்றி மறைவுரை வழங்கினார்கள். தந்தை ஆரோக்கிய செல்வன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை காலை 6 மணிக்கு முதல் திருவிருந்து திருப்பலி நடைபெறும். நமது பிள்ளைகள் ஒரு 10 பேர் முதல் திருவிருந்து கிடைக்கின்றார்கள். நாளை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, தொடர்ந்து சிறப்பு மாலை ஆராதனை நடைபெறும். நாளை மாலை வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்கள் நம்முடைய பங்குள்ள அனைத்து பக்தர் சபைகள், இயக்கங்கள், சங்கங்கள், குழுக்கள் எல்லாம் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். மாலை ஆராதனை போது மறைவுரை முடிந்த பிறகு காணிக்கை பவனி நடைபெறும். எனவே எல்லா பக்தர் சபை இயக்கங்கள், சங்கங்கள், குழுக்கள் அனைவரும் காணிக்கை பவனியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை மாலை வழிபாடு முடிந்த பிறகு அன்னையுடைய திருக்கை 8 மணிக்கு அர்ச்சித்து வணக்கத்திற்காக நேர்ச்சிக்காக நம்முடைய ஆலயத்தில் நிறுத்தப்படும். அடுத்த நாள் மாலை 8:30 வரையிலும் நம்முடைய ஆலயத்தில் நிறுத்தப்படும். பவனியாக கொண்டு செல்லப்பட மாட்டாது. எனவே உங்களுக்கு வசதியான நேரத்திலே குடும்பமாக அன்பியமாக குழுக்களாக வந்து மாதாவை தரிசித்து காணிக்கை செலுத்தவும் நேர்ச்சி செலுத்தவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி அதை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு தந்தைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நம்முடைய ஊரிற்காகவும் நம்முடைய ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிப்பது என்னுடைய கடமை என்பதை அறிந்திருக்கின்றேன். நீங்களும் எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. அன்பே உருவான இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உணவறிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்திற்கு நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறைவை பெற நாங்கள் தகுதியை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புனித கன்னிமரியாவின் தாய்மை வேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவரக்கத்துடன் மீட்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுள்ளம் கொள்வாராக. மறுபடியாக வாழ்வின் காரணங்களை தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்று நீங்கள் உணர்வீர்களாக. இன்று இறைவற்றதனோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வி மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகள் உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை இறைவனுக்கு நன்றி. சங்கீதம் பொங்க